என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது? உன் வாழ்க்கையில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இதில் உன் பங்கு என்ன? இதையெல்லாம் அறிவாயா? நீ சாதாரணமாக இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை. நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். விளக்கமாகவே கூறுகின்றேன், கவனமாகவே கேள். சில நேரங்களில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி தாழ்வாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீ எங்கே சாதிக்கப் போகின்றாய்? நீ எங்கே உயரப் போகின்றாய்? எதுவும் உன்னால் இயலாது என்றெல்லாம் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், நீயே கூட உன்னை பற்றி தாழ்வாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உலகமே நினைத்தால், ஏன் உன்னை நீயே தாழ்த்தி நினைத்தால் கூட என்ன? அதையெல்லாம் கடந்து உனக்கு உடல் கொடுத்து அதில் உயிர் புகுத்தி தானும் பொருந்தி இயக்க வேண்டியதை இயக்கி தடுக்க வேண்டியதை தடுத்து அழிய வேண்டியதை அழித்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து உன்னிடம் மறைக்க வேண்டியதை மறைத்து வெளிப்பட வேண்டியதை வெளிப்படுத்தி இவையெல்லாம் நீயா செய்தாய் என்றோ அல்லது எல்லாம் உனக்குள் நடக்கின்றதோ என்றோ உனக்கே தெரியாமல் தான் நடக்கின்றது. இப்பிறவி எதற்காக, இந்த வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்கப் போகின்றாய் என்பது கூட உனக்கு தெரியாதுதானே. ஆனால் இந்த உடலை கொடுத்து இப்புவியோடு இவ்வண்ணத்தோடு இப்பிரபஞ்சத்தோடு நீ இருக்கின்றாய் என்றால் உன்னுடைய பயன்பாட்டை இவை அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன் அறிவான். உதாரணமாக, எத்தனையோ கருவிகள் இருந்தாலும் இந்த கருவி இதற்கு என்று தயாரித்து அதை பாதுகாத்து அதற்கு தேவையானதை கொடுத்து எப்போதும் அதை இயங்க வைத்துக் கொண்டே இருக்கிறான் என்பதன் சாட்சியே உன்னுடைய சுவாசம், துடிப்பு மற்றும் இருப்பு போன்றவை. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இவ்வாறு இருந்தால் போதும் என்பது உன்னை படைத்தவனின் சூத்திரம். அது உனக்கே புரியாத போது, நீயே உணராத போது இந்த உலகமும் உன்னுடைய ஊரும் உணர்ந்து கொள்ளுமா? இந்த காரியங்களை நீ செய்ய வேண்டும், உன்னால் மட்டுமே இந்த காரியங்களை செய்ய முடியும் என்றும் படைத்தவன் அறிவான். நீ எதை செய்ய வேண்டும், எதை செய்ய தேவையில்லை என்பதும் அவன் அறிவான். இப்பிரபஞ்சத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்க இதற்கு இவன்தான் என்று நான் தேர்ந்தெடுத்தவன் தான் நீ. உன்னை தேர்வு செய்தவனுக்கு உன்னால் என்ன தேர்ந்தெடுக்க முடியும் என்பதும் தெரியும். அதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னால் ஒருவனுக்கும் பயனில்லையே, என் வாழ்க்கையும் அத்தனை சுகமாய் இல்லையே, இனியும் இவ்வாழ்க்கையில் நான் என்ன செய்துவிடப் போகின்றேன் என்றெல்லாம் நீ குழம்ப தேவையில்லை. உன்னை படைத்த எனக்கு உன்னை பயன்படுத்த தெரியும். அதனால் நீ யாருடைய பேச்சிற்கும் கலங்கி நிற்க வேண்டாம். எல்லாவற்றையும் இந்த நொடியிலேயே என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காதே, தைரியமாய் இரு. நல்லதை நினைத்து நல்லதை மட்டும் செய். உனக்கும் நல்லதே நடக்கும். குழந்தையே, உன்னுடைய போராட்டங்கள் எனக்கு தெரியாதா? எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது எனது நாமத்தை உனது நாவினில் உச்சரிக்க தொடங்கினாயோ, எப்பொழுது நீ செய்த தவறை மனதார உணர்ந்து விட்டாயோ, அப்போதே உன்னுடைய கர்ம வினைகளை போக்கிவிட்டேன். இனி கவலைப்படாமல் இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன். படிப்படியாக நீ நினைத்ததும் நினைத்ததற்கு மேலாகவும் உயரப் போகின்றாய். நிச்சயம் விடியும் செல்லமே. உன்னுடைய காத்திருப்புகளும் பொறுமையும் உனக்கான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். உனது கண்களிலிருந்து நீர் வழியக்கூடாது. என் மீது உன்னுடைய பாரத்தை சுமத்திவிட்டாய் அல்லவா? இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று வருத்தப்படாதே. எதுவுமே நடக்கவில்லையே என்று வருந்தாதே. உனக்கென்று யாரும் இல்லை என்று கண்ணீர் விடாதே. சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிர்மறையாக நடக்கின்றதே, உனக்கு சாதகமாக எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நீ யாரையும் நம்பாமல் இருக்கலாம், சமயங்களில் என்னை கூட நம்பாமல் இருக்கலாம்.
ஆனால் இந்த காலத்தை நம்பிதான் ஆக வேண்டும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பதிலை அளித்துக் கொண்டுதான் இருக்கும். இந்த காலச்சக்கரத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. இந்த காலச்சக்கரம் சுழலும் போது எதுவெல்லாம் நடக்கிறது என்று தெரிந்து கொள்கிறாயா? நீ விரும்பிய அனைத்தும் வெறுத்து போகும் காலம் வரலாம். நீ வெறுத்ததையே விரும்புகின்ற காலமும் வரலாம். ஆசைப்பட்ட அனைத்தையும் வேண்டாம் என்று ஒதுக்கும் காலமும் வரலாம். கொண்டாடியதை அனைத்தையும் தூக்கி போடும் காலமும் வரலாம். வேண்டாம் என்று தூக்கி போட்டதை தலையில் வைத்து கொண்டாடும் காலமும் வரலாம். ஏன் ஒழுகிய பேச்சு எல்லாம் கசந்து போகும் காலமும் வரலாம். கெஞ்சி கேட்ட அனைத்தும் அலட்சியப்படுத்தப்படும் காலமும் வரலாம். நீ கெஞ்சி கேட்ட காலம் மாறி உன்னை கெஞ்சும் காலமும் நிச்சயம் வரலாம். மண்டி இட்டவர்களை எதிர்த்து போகும் காலமும் வரலாம். நீ தோற்று போனவர்களிடம் வெற்றி கொள்ளும் நேரமும் நிச்சயம் வரலாம். உறங்காத இரவெல்லாம் திருப்தியாக உறங்கும் காலமும் வரலாம். கடினமெல்லாம் சுலபமாகும் காலமும் வரலாம். சுலபமெல்லாம் மிகவும் கடினமாகும் காலமும் வரலாம். தொலைத்தவர்களை எல்லாம் தேடாமல் போனால் போகட்டும் என்கின்ற காலமும் வரலாம். தொலைந்து போனவர்கள் உன்னை தேடி வரும் காலமும் வரலாம். ஏங்கி தவித்த வாழ்க்கையை உதாசீனப்படுத்தும் காலமும் வரலாம். இனி கிடைக்கவே கிடைக்காது என்று இருந்த வாழ்க்கை உன்னுடைய கைகளில் வந்து சேரலாம். பொழுது போகாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நீ நேரம் போதவில்லையே என்று ஏங்கும் காலமும் வரலாம். உன்னை தள்ளிவிட்ட சில மனிதர்கள் இங்கு இருந்தால், உன்னை புறக்கணித்த நபர்கள் சிலர் இங்கு இருந்தால், உன்னை கேலி செய்த நபர்கள் இங்கு இருந்தால், காலச்சக்கரம் சுழலும் போது உன்னை தள்ளிவிட்ட நபர்களே உன்னை தூக்கி நிறுத்தும் காலமும் நிச்சயம் வரும். உன்னை புறக்கணித்து சென்றவர்களே உன்னுடைய புகழை பாடுவார்கள். உன்னை கேலி செய்துவிட்டு போனவர்களே உன்னிடம் கையேந்தி நிற்பார்கள். ஏனென்றால் காலச்சக்கரம் அத்தகையது. மறந்து விடாதே, இந்த காலச்சக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டேதான் இருக்கும். எல்லா நிகழ்வுகளையும் தலைகீழாக மாற்றுவதற்கு இந்த காலச்சக்கரம் போதும். எனவே எதையும் இதுதான், இது இப்படித்தான் என்று உன்னால் தீர்மானித்து விட முடியாது. எது எப்படி என்பது அந்த காலத்தால் மட்டுமே நிர்ணயிக்க முடியும். எல்லா வழிகளுக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் காலமே ஒரு அருமருந்து. அந்த காலத்திற்கு தெரியும் எதை எப்படி மாற்ற வேண்டும் என்பது. எந்த ரணங்களையும் ஆற்றும் சக்தி அந்த காலத்திற்கு மட்டுமே உள்ளது.